எனக்காக வாதாடும் என் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இஸ்ரவேலர் எகிப்தினின்று வெளிவந்த பொழுது அமலேக்கியர் அவர்களை வழிமறித்ததற்காக அவர்களை நான் தண்டிக்கப் போகிறேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. இது சாமுவேல் இறைவாக்கினர் சவுல் அரசரிடம் சொன்னது. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் வெளிவந்த பொழுது அவர்களை வழிமறித்த அமலேக்கியரை இஸ்ரவேலரே மறந்து போயிருந்திருப்பார்கள். ஏனென்றால் அது எத்தனையோ வருடங்களுக்கு முன் நடந்த காரியம். வழிமறிக்கப்பட்டவர்கள் இறந்து போய்விட்டனர். அவர்களின் தலைமுறையினருக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆக வழிமறித்த, அதாவது ஆண்டவரின் மக்களான இஸ்ரவேலருக்கு தொல்லை கொடுத்தவர்களை, அதாவது அமலேக்கியரை இஸ்ரவேலர் மறந்துவிட்டனர். ஆனால் தன் மக்களாகிய இஸ்ரவேலரை துன்பப்படுத்திய அமலேக்கியரை ஆண்டவர் மறக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள்: அவர்களை நான் தண்டிக்கப் போகிறேன் என்று. இவ்வளவுக்கும் இஸ்ரவேலர் என்ன நீதிமான்களா? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை நான் அழித்தே தீருவேன் என்று ஆண்டவர் சொல்லும் அளவுக்கு அவருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். இருந்தாலும் நான் தேர்ந்தெடுத்த என் மக்களாகிய இவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்பேன் என சாமுவேலிடம் சொல்லி சவுல் அரசரை அவர்களோடு போர் புரிந்து அவர்களை அழிக்க சொல்கிறார். சவுல் அரசரும் அவ்வாறு போர் தொடுத்த பொழுது அமலேக்கியர்கள் அனைவரையும் அவர்கள் அரசனை தவிர கொன்று போடும்படி வெற்றி பெற செய்தார் எனவும் நாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இங்கு ஆண்டவர் நமக்கு கற்பிக்கும் பாடம் ஒன்று உண்டு. ஆம் அன்பானவர்களே, என் பிள்ளையாகிய உம்மை துன்புறுத்துபவர்களை நீ உன் மனதில் வைத்து கொள்ளாதே. நான் அதை பார்த்து கொள்கிறேன். நீயே மறந்து போனாலும் நான் அவர்களை சும்மா விடேன். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை மீட்டு கொள்ளுவேன். ஏசாயா 49:25 என ஆண்டவர் உங்களிடமும் என்னிடமும் பேசுவதை நாம் இங்கு அறிகிறோம். ஆம் அன்பானவர்களை, நம் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் யாராவது அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். உடனே நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்படா, அதனால தான் அவன் உன்னை அடிச்சிருப்பான், ஏன்டா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளையை போட்டு அடிப்போமா? இல்லையே. அடுத்த நாளே அவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்று அதை விசாரிக்க மாட்டோமா? நாமே நம் பிள்ளைகளுக்காக வாதாடும் பொழுது தன் பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை ஈன்றெடுத்த நம் இயேசு எப்படி நமக்கு யாராவது தொல்லை கொடுத்தால் பொறுத்து கொண்டிருப்பார்? நமக்காக நிச்சயம் வழக்காடுவார். யார் மூலமாவது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். அவர்கள் மன நிம்மதியை கெடுப்பார். அதை நம் கண்கள் காண செய்வார். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்காக வழக்காட வேண்டும் என்றால் எவ்வாறு இஸ்ரவேலர் அமலேக்கியர் செய்த தவறுகளை மறந்துவிட்டனரோ அதே போல நாமும் மறந்துவிட வேண்டும். நாம் மறந்தால் ஆண்டவர் அதை தன் மனதில் வைத்திருப்பார். ஆனால் நாம் மறக்காமல் நாமே அமலேக்கியரை முறியடிக்க வேண்டும் என நினைத்தால் ஆண்டவர் அதை மறந்து விடுவார். ஆண்டவரின் உதவி வழிகாட்டுதல் இல்லாத நம் முயற்சிகள் ஒரு நாளும் நமக்கு வெற்றியை தராது என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. ஆகவே நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு துன்பங்களை கொடுக்கும் மக்களை ஆண்டவரின் கரத்தில் கொடுப்போம். அவர் நம் எதிரிகளை கையாளுவதை நாம் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க செய்வார் நீதியுள்ள நியாயாதிபதி. ஏனென்றால் யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது என்று சொல்லும் நம் ஆண்டவர் 2 குறிப்பேடு 20:15 நிச்சயம் நமக்காக வழக்காடுவார். அதை நம் கண்கள் காண்பது நிச்சயம். ஜெபம் செய்வோம். நீதிபரரே, நியாயாதிபதியே, எங்களுக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு நபரையும் உம் கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். எங்கள் மனித முயற்சிகள் எங்களுக்கு ஒரு காலம் வெற்றி கொடுக்காது என்பதால் உம்மை முழுமையாக நம்பி எம் அமலேக்கியரை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமேன்.